தொட்டப்பேட்டா போய்ங்கிறேன். இப்போ நம்ம தொட்டப்பேட்டா போகிற வரையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பசங்க கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு மாறிட்டானுங்க. அது அப்படியே நம்ம இங்கே இருக்கல, இதுக்கு ஆப்போசிட்டில் அது மலை இருக்கலாம், அந்த பேக் சைடில் போய் நிற்கிறானுங்க இவனை ஷாமும் சேர்ந்து. இது மொழத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிச்சு பரவாயில்ல இல்லையாவா? அவனு தான் ரூட்டு தெரியும், எனக்கு தெரியாதியா? மட்டும் தான் நிற்கணும் அண்ணா, வேறு யாரும் நிற்கக்கூடாது அண்ணா. டே இந்த மாதிரி ஓரத்தில் தானே நின்னா, அந்த ஓரத்தில் நிற்காதன்றான்டாவன். இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்கே நிற்காதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றான். இவரா இவங்க கேட்டான், இங்கே நிற்கத்தில் தான் கூத்து உனக்கா? சார் என் இடம் சார் இது, நான் தான் சொல்ல முடியும். ஆனா சரி நான் கிளம்புறோம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போய் பார்த்தான். அப்படியே ஆக்சிடென்ட், அந்த காரு அங்கேருந்து மேலே பல்கி சிக்கி விழுந்தான் ஷாவோ. எப்படி போகிறதுன்னு தெரில நம்மளுக்கு, ரூட்டு சுற்றி வந்துங்கிறோம். கூகுள் மேப்பு எந்தில் இல்லை. அங்கே என்ன இருக்கா? வியூ பாயிண்ட், நான் மலையோட உச்சிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாம், அப்போ இதான் தொட்டப்பேட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஏறிங்கிறாங்க. என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும் இங்கே. ஹாய் ஃபிகர்ஸ். இடிக்குது பாரா டே, பாரா டே. கூட்டம் தான் பார்த்தேன். ஆனால் நம்ம 2 நாள் 3 நாள் தர போடுவேங்க. ஒரு பொண்ணு வீட்டில் அவ்வளோ நல்லா அனுப்ப மாட்டோம். 1 டே ட்ரிப்னா வரந்ததியா சொல்லிட்டேன். 1 டே ட்ரிப்னா அவனை கூட்டும் போகிறேன். நான் போகிறது 2-3 நாள் ஆகும். வீட்டில் என்ன சொன்னால் பொண்ணு அப்படின்ட்டு நான் கம்முன்னு. சரி ஓகே, நீ சொல்கிறது கரெக்ட் தான். 1 டே ட்ரிப்னா கேங்காக போனால் தான் நல்லாயிருக்கும். 1 டே போனால் எனக்கு பிடிக்கலடா. ஒன்றுலாம் கூட்டம் போனால் கேங்காக போனால் விருப்பம். மொழ பெரிய பேண்டா போகிற பாரு. பார்த்தீங்களா பெண்டு எப்படி போடுறேன்ட்டியா? அப்படியே வண்டி படுக்கும், வண்டி படுக்கும் நம்மளாம் பாட்டுனா. ரைட்டு ரைட் ரைட். டேய் எப்படி பாரா? டேய் ரைட்டா லெஃப்டா பாரு, தொட்டப்பேட்டா. ஏய் இதில் எதுவும் தெரியலடா. வண்டி போகுது பார்த்தியா? ஃபுல் யூ டர்ன். அண்ணாடு சைடா? இந்த சைடில் போனோம். அது வந்து போய் வந்த வழி அந்த லாரிலாம் போய் கார் போகுது பார்த்தியா? ஆமாம். போய் எங்கிறான் நாளைதான் மாற்ற அது கூட பதம் நல்லா பார்த்துங்களா. தொட்டப்பேட்டை போனதே கிடையாது, ரூட்டும் தெரியல நம்மளுக்கு. ப்ரோ எப்படி ஆனால் வர ஆள் சிங்க குட்டி டே தெரியாது. பரவாயில்ல, வருது தான் இடம். சில்லுன்னு நல்லா கிளைமேட்டுங்க. பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ பேர் ட்ரீ மாறலாம் சொன்ன மாதிரி. அப்படி வருதா? இதுவா? ஓஹோ தொட்டப்பேட்டை தானா? இறக்கத்தில் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்டான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டை தானா. 2 பாகம் மரம் சூப்பராக இருக்குல்ல. இங்கே சின்ன டோல்கேட் இருக்கு. 2 வண்டி 3 60 ரூபா. 6 ரூபா கொடுத்துட்டு வாங்க அப்படி நிற்கிறண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 20 ரூபான்ட்டு 3 வண்டிக்கு 60 ரூபா கேட்குறாங்க. ஆமாம் காய்ஸ், ரோடு அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக வேறு மாதிரி.
டேய் ஊட்டியிலே தான்டா ஹையஸ்ட் அண்ணா ஆயிட்டான்டா. உடஞ்சிடும் போகுது. இப்போ அடிக்குது பாரு. பாம்பாது இந்த தான் மனம் போகுது. இது ஒன்னே மாரி போகுதுடா இதா. அந்த காரில் ஒரு பொண்ணு போகுது சூப்பராக இருக்கிறா சாப்பிட்றியா? அந்த கருப்பு கார்லாம் ரெண்டாவது நடுவில். இருபத்தெட்டு நான் பண்ணுறேன். 28 38 பண்ணுவேன். 40 எப்படா பேக்கில் 40? பேக்கில் 40 தானே? 33 அடிக்கிறான். பேக்கில் 40 ஃப்ரண்ட்டில் 30 கரெக்டாக. ரோட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கு மக்களே. பா இங்கே பாருங்க. ஆள் அடித்து வந்தார் இருப்பார் குறுக்க எப்படி. காய்ஸ் அப்படி போகக்கூடாதான், இப்படி தான் போகணுமா. ஆனால் இப்படி மேலே ஏறிடலான்ட்டு. தலைவங்க தான் நிற்கிறான். ஒரு குரலுக்கு தானே பார்த்தியா? அடிச்சு போகணுமா? டே சாமியா தகுதி போயிரு வண்டி ஒரு இடம் சைடில் பின்னாடி. இங்கே பாருங்க, அந்த சைடில் பாருங்க. சைடில் பார்க்கணும் கொஞ்சமாச்சு. அதுதான் அங்கே நிறுத்துறாண்ணே. நேராக தான் இங்கே நிற்கிறீங்க நீங்கள். அது பேர் அங்கே அழகாக விட்டுருலாம் அப்படி. ஏட்டா நீங்கள் அதை விட்றீங்க இப்போ வண்டியா? வண்டி பார்க்கிங்கில் போட்டாச்சு. கட் பண்ணிட்டா என்ன செயின் பாருங்களேன். அவனுக்கு பிடிச்சிருக்குண்ணா. டிசைனே வரல. இங்கே தான் இருக்கும். சரி காட்டுறான் பாப்பாண்டா. தோட்டப்பேட்டா வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் ஹைட்டாக இருக்கும். எவ்வளோ ஆயிடுச்சா? மீடியமான ஹைட் தான் நினைக்கிறேன். நாம சொல்றா இந்த ரவுண்ட் அவன கடை வந்துரும். இந்தியா கர்நாடகா. அது ப்ரோ எவ்வளவு நேரம் வீடியோ ஆன் பண்ணாம பேசிட்டு இருந்தீங்க. சோ சார். நாங்க வந்தாச்சு மேலே யாரோ வியூ பாயிண்ட் பார்த்துட்டு. சரிங்களா? நம்ம கேங்கால ஏறிங்க. சாமியா வா சாமியா. அதுக்குள்ள பார்த்தா வாங்க போய் நிற்கிறான். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். சரி சாமி தாங்க போகிறான். நான் அப்படியே போகிறேன். எல்லாம் ஒரே தான். நம்ம இந்த வீடு படிக்கட்டு இறக்குறாங்க அவங்க ஆளுங்க. வீட்டு ஃபுல்லாக நடந்து போகிற விதம். அதான் கரெக்டாக இருந்து நடந்து போகிற விதம். இதை எடுக்கலடா திருப்பிடுறா. நான் பார்த்துட்டாங்க கரெக்டாக ஸ்லோ மோஷனுக்கு இது அவ்வளோதான். இதோட வியூ பாயிண்ட் முடிஞ்சுது.
அதாவது இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இல்லையா இந்த அவலாஞ்சி இருக்கும் அந்த இடத்துல. ப்ரோ சன்செட் பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு இங்கே எல்லாம் ஃப்ளாஷான ப்ரோ. சன்செட்டு சன்ரைஸ் அங்கே சன்ரைஸு சன்செட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்கப்பா. ஒரு அந்த இடம் இந்த வியூ பாயிண்ட்லாம் மொத்தம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு கிளம்புறோம். போகிறீங்களா வேகமா? அடுத்தது எங்கே பிளானு? இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லவ் டேட்டுன்னு ஒரு இடம் சொல்லிக்கிறானுங்க. அந்த லவ் டேட்டுக்கு தான் போகிறோம். அடாங்க மலை முன்னாடி போன பின்னாடியே வரேன். என் பின்னாடியே வா. பொருள் அந்த மாதிரி இது வருமா? எல்லாம் மெர்சலாகுது. ஐயோ இதெல்லாம் இறங்க முடியாது போல பையா. ஆமாம் பொறுமையாவா காய்ச்சி போச்சு. அதெல்லாம் காய்ச்சல போட்டுருவாங்க. நான் தான் அந்த பழத்தில் இறக்குறேன்னா என் பின்னாடியே வந்து இறங்குது போயிரு. அதுவும் நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதான் கரெக்டாக வந்தது. ஃபோட்டோ எடுக்க போகிற வழியில் எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்துனே ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடலாம். அதனால நான் ஆட்டம் பார்த்து போகிறேன் 2 பேரும். இதுக்கலாம் மேலே எவ்வளோ வெயில் காஞ்சுது. குளிர்ந்துது. போகிற அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்டில் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கினேன் அப்படியே போய் நேரம் வேண்டியது தான். ஓகேங்களா? லவ் டேட்டு கிவ் டேட்டு நீங்கள் மொத்தம் ஒரு 13 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அது இந்த இடம் தான். இந்த சரௌண்டிங் தான்டா. இந்த சரௌண்டிங் தான். டேய் டபால் டிபல் திரும்ப வரப்ப இச்சிக்கு சிக்கே தள்ளிட்டு போடு போல் தண்ணியா. அடியா அடியா இப்படியா வண்டி விடு. வண்டி முதல்ல வண்டி போகிற இடம் அதெல்லாம். வண்டி போகிறதுக்கு வாங்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம போனோம். என்ன கூடியா இறங்கி நான் போய் 2 ஃபோட்டோ எடுத்துன்னு வர போகிறோம். என்ன பண்ணுறப்பா இங்கே வண்டி விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க எதிரில் ஒரு மரம் ஒன்று பார்த்தோம். சூப்பராக இருக்கலாம். அங்கே தான் போகிறோம். இப்போது போய் வீடியோ எடுத்து போகலாம், வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு. இங்கே ஒருத்தர் வந்தார். அங்கே போய் நின்ட்டார். ஆளுனா இங்கே நாங்கள் நிற்கிறது இங்கே தப்பு நிற்கிறாங்க. வார்னிங் போர்டு போட்டிருக்கீங்க. வந்து நிற்கக்கூடாது, ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது, சர்வேலன்ஸ் கேமராலாம் இருக்குன்னு போட்டிருக்கு. இங்கே நம்ம காட்டுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? அது பாருங்க கேமரா பாருங்கள். மற்ற மேலே கேமரா அந்த இடத்துல மற்ற மேலே கேமராவா? ஆமாம். அது இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கேமராலாம் வச்சு வச்சுக்கிறாங்க வேறு. ஆமாம் கட்டையாக நம்ம நின்றுக்கணும். டக்குன்னு மட்டும் கொஞ்சமாக எடுத்துன்னு டக்குன்னு கிளம்பிடலாம். ரொம்ப நேரம் டேஞ்சர் தான் தரோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்க மரம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டையே இல்லை. கீக்க வெறும் பஞ்சு மாரி வந்துங்குது. தேங்காய் நார் வராது அந்தமாரி இது பாருங்க. இந்த இடத்துல வெட்டிச்சு போலாம் கொளுத்தி வச்சுன்னு வச்சுங்க ஃபுல்லாக எரிஞ்சிடும் மரம். ஆமாம் டேஞ்சர் தான். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது, இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொளுத்து. ஏன்னா மரமே ரொம்ப தக்கையாக இருக்குது மரம். அதே மாதிரி செம பெருசு. ஃபுல்லாக கொளுத்தின்னு போயிடும். இருக்கும் எல்லாம் நின்றுங்கிறானுங்க. ஒரு மரம் ஒன்று கீழே போகுது. அந்த மத்தான் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு என்ன போயிடுச்சுக்கிறே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுவா ஐயோ நாம் இங்கே வண்டி நிறுத்துறதுக்கு போயிறாங்க. கார்லாம் நிறுத்துறாங்க. இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு போட்டு வச்சுக்குது. நிறைய பேர் இங்கே வண்டி நிறுத்திட்டு வருவாங்க போகுது ஆளுங்க. காய்ஸ் ரொம்ப ஆபத்தான பகுதின்னு நினைக்கிறேன். யானெல்லாம் இருக்குமான்னு தெரியல, பயமாக இருக்குது. எங்கள் பார்த்துட்டீங்கன்னு நான் கிளம்புறேன். அப்படியே போகிறேன். எனக்கு பார்த்துட்டு வந்தால் ஒரு வராட்டி போட்டோம். ஏன்னா இங்கே ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்குது, ரிஸ்க்குன்னு நம்ம தோணுது. வண்டி வராங்க பார்த்தா தெரியும், கத்தின்னு வருது அந்த வண்டி.
மரம் மொத்தம் இது பஞ்சு மரம் மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது.